நன்மை கிடைக்குதா? கிடைக்குது. So you will be a tree from now on. இப்பொழுது நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மரமாக இருப்பீர்கள். You will not look at your benefit. உங்களுடைய நன்மையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். But you will always look at how many people's benefit you can be. நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு எத்தனை பேருக்கு நான் நன்மை கொடுக்கக்கூடியவளாக நான் இருப்பேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். The more and more you are a benefit to others, எவ்வளவுக்கு அதிகமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்மையை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுகின்றீர்களோ, the more and more blessing of God in your life. அதிகமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். You will no longer live a selfish life. நீங்கள் ஒரு சுயநலம் பிடித்த வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீர்கள். You will always live a life of service. நீங்கள் எப்போதும் சேவை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்வீர்கள். Husband is sitting there. அவங்க கணவர் அங்க உட்கார்ந்திருக்காங்க. He loves her very much. அவங்களுக்கு இவங்களை ரொம்ப அன்பு செய்றாங்க. ரொம்ப அன்பு. Praise God. Praise God. When she started translating in the beginning, அவங்க beginningல translation இந்த மொழிபெயர்ப்பு ஆரம்பிக்கும்போது, after every hour, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு பிறகு எலக்ட்ரால் கலக்குவாங்க, energy, அப்புறம் நல்ல எனர்ஜி வர்றதுக்கு கொண்டு வருவாங்க, வீசுவாங்க, wiping the sweat. ஆமா, வேர்த்திருக்குதேன்னு துடைப்பாங்க. And she also nice she's also smart. இவங்களுக்கு நல்ல ஸ்மார்ட்டா இருப்பாங்க. After the class, கிளாஸுக்கு பிறகு இப்படி டயர்ட் ஆயிருவாங்க. எல்லாம் சரி சரியா? He is sitting there. All this was there in the beginning. ஆமா, முதல்ல அப்படிதான் இருந்துச்சு துவக்கத்துல. But the more and more she saw the benefit of others, எவ்வளவுக்கு அதிகமாக மக்களுக்கு இது ரொம்ப நன்மையாக இருக்கு மத்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தபோது, the more and more they saw how people's lives are changed. எப்படி மத்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இதனால மாறிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தபோது, even if they have to go out, வெளியே போனா கூட they will cancel that. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு they will come to preach the word of God. இங்க தான் இறை வார்த்தையை சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் வருவாங்க. That's the mark of a tree planted by the rivers of water. அதுதான் ஒரு நீரோடும் ஆற்றின் அருகே நடப்பட்ட ஒரு மரம் போல் அவர்கள் இருப்பார்கள். A day will come, ஒரு நாள் வரும், when I'll be dead, நான் இறந்து போவேன், she will be dead, இவங்களும் இறந்து போவாங்க, we will be gone. நாங்க எல்லாருமே போயிருவோம் இந்த உலகத்தை விட்டு. But what we are preaching today, ஆனா இன்னைக்கு நாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் அது ஒரு நாளும் சாகாது. because it's recorded on the DVD. ஏன்னா அது எல்லாம் அந்த டிவிடில இருக்குது. It will be on the YouTube. அது யூடியூப்ல இருக்குது. Hundreds of years will go. நூற்றுக்கணக்கான வருடங்கள் உருண்டோடி விடும். But people will be still listening to the word of God. ஆனா மக்கள் இந்த இறை வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். And lives will be changed. வாழ்க்கை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். My friend, நண்பர்களே, your life should be a blessing in the lives of others. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். The more and more you get into the word of God, நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக இறை வார்த்தைக்குள் நீங்கள் செல்கின்றீர்களோ, the more and more you look for blessing others. நீங்கள் அதிகமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். You will first of all be a blessing in your family. நீங்கள் உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். With your friends, உங்களுடைய நண்பர்களோடு, in your workplace, உங்களுடைய நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே, wherever you go, நீங்கள் எங்கெல்லாம் செல்கின்றீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். Don't you want that kind of a life? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாமா? வேணும்ல? Come on. வேணுமா? How will it happen? அது எப்படி உங்க வாழ்க்கையில நடக்கும்? If you suck this word இந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் உறிஞ்சி குடிக்க வேண்டும். Hallelujah. 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 Then he says his leaf shall not wither. பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். His leaves will not wither. அவர்களுடைய அந்த மரத்தின் இலைகள் என்றுமே உதிர்ந்து போகாது. Have you ever seen a tree? நீங்க எப்பவாவது ஒரு மரத்தை பார்த்திருக்கீங்களா? That has got fruits, பழம் இருக்கக்கூடிய மரம், but no leaves. அதுல இலையே இல்லாம வெறும் பழம் மட்டும் கிடக்குற மரத்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல. So the tree has got leaves. மரத்துக்கு எல்லாமே இலை இருக்குது. Remember, the fruit is for others, பழம் மத்தவங்களுக்கு, but the leaves are always for the tree. இலை மரத்துக்கு. The leaves produce food for the tree. ஏன்னா இந்த மரத்துக்கு தேவையான உணவை இந்த இலைகள் தயாரித்து கொடுக்கிறது. So God is giving you an assurance. கடவுள் உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார். You will not only be a benefit for others, நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு
நலன் கொடுக்கக்கூடியவர்களாக ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்க மாட்டீர்கள், but abundant blessing will come upon your life. உங்கள் வாழ்க்கையிலும் அதிகமான ஆசீர்வாதம் கடந்து வரும். Hallelujah. ஹalleluya. 14 years back my life was miserable, 14 ஆண்டுகளுக்கு முன்னால் என் வாழ்க்கை பரிதாபமானதாக இருந்தது. but today in my life there is not one thing lacking in my life. ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே இல்லாதது எதுவுமே இல்லை. God has blessed me in every area of my life. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So how does a person get blessed? எப்படி ஒரு நபர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்? By only saying God bless me, God bless me, God ஆண்டவரே bless என்னை me. ஆசீர்வதி 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 அப்படி சொல்றதுனாலயா? Or is it by delighting in the word? அல்லது ஆண்டவருடைய வார்த்தையிலே மகிழ்ச்சியுறுவதனாலா? Or is it by meditating on the word? ஆண்டவருடைய வார்த்தையை அதை தியானிப்பதனாலா? Did you get the formula? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுச்சா என்ன ஃபார்முலா, என்ன வழிமுறை நம்ம கடைபிடிக்கணும்னு? Will you get blessed by scrubbing with the soap? நல்ல சோப்பு, இறைவார்த்தைங்க சோப்பை வச்சு இறைவார்த்தைங்க சோப்பை வச்சு தேய்க்கிறதுனால உங்களுக்கு நன்மை வருமா? சரி அம்மா, அம்மா. சரியா? She is all the time shaking her head and doing அவங்க ஆமா ஆமான்னு சொல்றாங்க. Hallelujah. ஹalleluya. So are you blessed? எல்லாரும் இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? So are you going to memorize this scripture? எல்லாரும் இந்த இதுல உள்ள வசனங்களை மனப்பாடம் செய்வீங்களா? Are you going to watch the DVD again and அந்த again and again and டிவிடி again வாங்கி and போனத again? நீங்க பாப்பீங்களா, போட்டு கேட்பீங்களா? Hallelujah. ஹalleluya. And then he says, whatsoever he does shall prosper. தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். So God is promising you, ஆண்டவர் இன்று உங்களுக்கு அவர் உறுதி அளிக்கின்றார். first of all, a stable life. முதலில் உறுதியான நிலையான ஒரு வாழ்க்கை. He is promising you a fruitful life. அவர் ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு உறுதி அளிக்கின்றார். He is promising you a blessing in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று உறுதி அளிக்கின்றார். And he is promising you a great future, a prosperous life. உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வளமையான ஒரு எதிர்காலம், இதை ஆண்டவர் வாக்களிக்கின்றார். Prosperity in whatever you do. நீங்கள் எதையெல்லாம் செய்கின்றீர்களோ அதில் எல்லாம் நீங்கள் வெற்றியும் செழுமையும் பெறுவீர்கள். You will always find results in your life. உங்கள் வாழ்க்கையிலே செய்கின்ற காரியங்களுக்கு நீங்கள் ஏற்ற அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள். And for all this, இது எல்லாவற்றிற்கும் what is the secret? ரகசியம் என்ன? Change your thinking உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். according to the word of இந்த God. இறைவார்த்தைக்கு ஒத்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Small children, சின்ன பிள்ளைங்க, you start doing this every day. ஒவ்வொரு நாளும் இதை செய்ய ஆரம்பிங்க. God will take you beyond your imagination. நீங்க நினைப்பதற்கும் மேலாக கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். 14 years back, if somebody had to come and ask me, 14 ஆண்டுகளுக்கு முன்னால் யாராவது வந்து என்னிடம் எதையாவது கேட்டிருந்தால், you are going to go around the world, நீங்க உலகத்தை சுற்றி போவீங்களா அப்படி கேட்டிருந்தா, I would have started laughing. நான் சிரிச்சிருப்பேன். I have not even going out of my state. என்னுடைய இடத்தை விட்டு நான் எங்கேயுமே என்ன எஸ்டேட் அதை விட்டு நான் போறதே கிடையாது. What country I will go? நான் எந்த நாட்டுக்கு நான் போவேன்? But now when I look into my life, என்னுடைய வாழ்க்கையை நான் இப்போது பார்க்கும்போது, every month I go to Dubai, நான் ஒவ்வொரு மாசமும் துபாய்க்கு போறேன். every month I go to Kuwait, ஒவ்வொரு மாசமும் குவைத்துக்கு போறேன். every month I go to Colombo, ஒவ்வொரு மாசமும் கொழும்புக்கு போறேன். next month I'm going to Australia. அடுத்த மாசம் நான் ஆஸ்திரேலியாவுக்கு போறேன். God is taking me to place after place. கடவுள் என்னை ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டிட்டு போறாரு. For what? எதுக்கு? To be a blessing in somebody's life. ஆண்டவருடைய மற்றவருடைய வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து செல்கின்றார். God is going to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Get into the word. இந்த இறைவார்த்தைக்குள் நீங்கள் கடந்து வாருங்கள். Scrub your mind with the word. உங்கள் சிந்தனையை இறைவார்த்தை என்ற சோப்பினால் தேய்த்து விடுங்கள். Refuse to operate in offense. எப்போதும் மன நொந்து போகின்ற மன காயங்களில் நான் தங்கி இருக்க மாட்டேன், நிலைத்திருக்க மாட்டேன் என்று அதை மறுத்து விடுங்கள். Walk in love day and night. எப்போதும் இரவும் பகலும் அன்பு வழியிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள். There will not be one thing lacking in your life. உங்கள் வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். Praise the Lord. Praise the Lord. Yesterday you saw நேத்துக்கு நீங்க பாத்தீங்க, the books were given free. இந்த புக் எல்லாம் ஃப்ரீயா எல்லாத்துக்கும் இலவசமா கொடுத்தாங்க. The DVDs were given அந்த free. டிவிடி எல்லாம் இலவசமா எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. And we do it everywhere. எல்லா இடத்துக்கும் போற இடத்துக்குலாம் இதை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். But when we see in our own life, எங்களுடைய வாழ்க்கையை, சொந்த வாழ்க்கையை நாங்க பார்க்கும்போது, God has been taking care of all our needs. எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே பார்த்துக் கொள்கின்றார். What is the secret? அதனுடைய ரகசியம் என்ன?
delighting in the word of God day and night. ஆண்டவருடைய வார்த்தையில் அல்லும் பகலும் மகிழ்ச்சி வருவதுதான். Praise the Lord. Praise the Lord. Come on, let's all stand. Come on, let's give the Lord a big hand. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். Okay. Okay. Tell me one thing. ஒரு காரியம் சொல்லுங்க. Did you like this retreat of 3 days? இந்த 3 நாள் தியானம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? Or was it boring? போர் அடிச்சுதா? Really? உண்மையிலே பிடிச்சிருந்ததா? You want us to come back again? நாங்க திரும்பி வரணும்னு நினைக்கிறீங்களா? விரும்புறீங்களா? இல்ல. Illa. Praise God. Praise God. I'll tell you, I really enjoyed being with you. உங்க கூட இந்த 3 நாள் இருந்ததுல ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. You people are so hungry and thirsty for the word of நீங்க God. எல்லாரும் இறை வார்த்தைக்கு ரொம்ப தாகமாகவும் ரொம்ப பசியாகவும் நீங்க இருந்தீங்கங்கிறது உங்களை பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. And I pray that my God will satisfy your thirst of the word of God. இறை வார்த்தைக்குள்ள தாகத்தை உங்களுக்கு ஆண்டவர் அதை நிறைவு செய்வார் என்று நான் என் ஆண்டவரிடம் நான் ஜெபிக்கின்றேன். And there are phone numbers on that book and there are phone numbers on the CD. இந்த புக்லயும் இந்த டிவிடிலயும் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. If you need any help of prayer or anything or counseling, the numbers are there. உங்களுக்கு ஏதாவது பிரேயர் தேவை இருந்ததோ அல்லது கவுன்சிலிங் தேவை இருந்ததோ ஆலோசனை அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க அடிச்சு பேசலாம். Please call us. The service is free. We are always available for you. நாங்க எப்பவுமே தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு வழிகாட்டுவதற்கு எல்லாமே இலவசம் தான். நீங்க உங்களுக்கு தேவைன்னா எங்களை இவ்வாறு அந்த ஃபோன் நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். Those who have got internet connection, வீட்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னா you can see it on the Facebook, you can see on Facebookல பார்க்கலாம், on the YouTubeல பார்க்கலாம். The address is given on the CD. அதுல உள்ள CDல அதுக்குள்ள அட்ரஸ் இருக்குது. Praise the Lord. Praise the Lord. It is JCILM நாகர்கோயில் அப்படி. Praise God. And if you have been watching the same CD and you want some more copies, the number is there. You can call up the number. We will give you more DVDs as well. உங்களுக்கு இன்னும் DVD தேவைப்படுது யாருக்காவது கொடுக்கணும்னு சொன்னா ஃபோன் நம்பர் இருக்கு, நீங்க தொடர்பு கொள்ளவும். But you will get a supply of new DVDs only if you have memorized the scriptures. நீங்க இறை வார்த்தையெல்லாம் மனப்பாடம் செஞ்சா மட்டும்தான் DVD எல்லாம் உங்களுக்கு தருவோம். If you want more books, please call us. We will give you more books. நிறைய புக் வேணும்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு But you have to தருவோம். memorize the scriptures. ஆனா அதுல இருக்க இறை வார்த்தையை மனப்பாடம் செய்யணும், நீங்க சும்மா இல்ல. So God bless you and we all love you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் எல்லோரும் உங்களை அன்பு செய்கிறோம். Please welcome Father. ஃபாதர் வராங்க, அவங்கள வரவேற்போம். அன்புள்ள இறைமக்களே, கடந்த இந்த 3 நாட்களாக இன்றோடு சேர்த்து நீங்கள் எல்லாரும் சகோதரர் ஜான்சன் செக்யூர் அவர்கள் கொடுத்த இந்த தியான ஏற்பாட்டிற்கு இவ்வளவு அக்கறையோடும் ஆசையோடும் பற்றோடும் வந்து பங்கு கொண்டதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். மேலும் இவ்வளவு ஆர்வத்தோடு வந்து இந்த தியானத்தை சிறப்பித்ததற்கு முதல் உங்களுக்குத்தான் எல்லாருக்கும் நன்றியும் பாராட்டும் உரித்தாக என்று வாழ்த்துகிறேன். மேலும் இந்த தியானம் நீங்கள் சொன்னது போலவே எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமாக இருந்திருக்கிறது. இதுபோன்று சகோதரர் செக்யூரா அவர்களுடைய தலைமையில் இதுபோன்ற தியான கூட்டங்கள் நமக்கு மிகவும் தேவைப்படுகின்றன என்பதை நாம் அனைவரும் உணர்கிறோம். மேலும் வருகின்ற மாதங்களில் எப்படி சகோதரருடைய உதவியை நாடலாம் என்று அவரிடமும் அவரோடு பணிபுரிகின்ற சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரிடமும் கேட்டு உங்களிடம் தகுந்த நேரத்தில் தகவல் கொடுக்கப்படும். ஆனால் இது மிகவும் மிகவும் அருமையானது, நமக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. ஆகவே சகோதரர் செக்யூரா அவர்களுக்கு இங்கிருக்கின்ற எல்லாருடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் ஜெபத்தையும் நாம் காணிக்கையாக்குகிறோம். Secura, I just thanked you in the name of all who have gathered here. Thus, we promise our continued support, prayers and everything needed for you. மேலும் சகோதரரோடு இணைந்து பணிபுரிகின்ற சகோதரர் சகோதரிகள் மிக அதிகமாக இருக்கிறார்கள்.
அவர்கள் இங்கே இந்த நாட்களில் நம்மோடு ஒன்றாக கூடி நாம் அனைவரையும் ஜெபிப்பதற்கும் அதுபோன்ற கைதட்டுதல் பாடுதல் போன்ற காரியங்களில் நம்மை ஊக்குவிப்பதற்கும் சகோதர சகோதரிகள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுதலையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நாம் நன்றி சொல்ல கடமை உள்ளது. ஒரு சகோதரர் பிரிட்டோ பெருமாள் அவர்கள்தான் எல்லா தொடர்புக்கும் அவரோடு தான் தொடர்பு கொண்டு இத்தகைய அரிய ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆகவே சகோதரர் பிரிட்டோ பெருமாள் அவர்களுக்கும் நம் அனைவருடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சகோதரர் ஜான்சன் செக்யூர் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் பேசினார்கள். ஆனால் ஆங்கிலத்திலே அந்நிய மொழியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று அறியாமல் உடனுக்குடன் அருமையான தமிழில் இது பேசுவதென்றால் இந்த சகோதரியை நாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் உடனுக்குடன் சகோதரர் சொன்ன அந்த செய்தியை அழகாகவே அர்த்தம் பிசகாமலேயே எளிதான முறையில் நாம் அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்தில் ஏதோ ஆங்கிலத்திலே கேட்டோம் என்று சொல்லக்கூடாத அளவுக்கு தமிழிலே கேட்டோம், நம் தாய்மொழியிலேயே இந்த தியானத்தை கேட்டோம் என்ற உணர்வோடு நமக்கு உதவியாய் இந்த சகோதரிக்கு நம்முடைய சிறப்பான நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகுக. இந்த ஏற்பாட்டிலே எப்போதும் நாம் அனைவருக்கும் போர் அடிக்காமல் செய்ய வேண்டும் என்றால் இசை ஞானியை நாம் மறக்கக்கூடாது. பாடல்களால் இசை கருவியை வைத்து நமக்கு உதவி செய்த சகோதரர் சரல் அவர்களுக்கும் சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சி மிகவும் நன்றாக இருந்தது என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் சகோதரர் செக்யூர் அவர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது என்பதை அவரிடமே உணர்த்தி இருக்கிறோம். அவரும் ஆர்வத்தோடு வருகிறேன் என்று சொல்கிறார்கள். இதற்கு நாம் அனைவருடைய எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் வழியாக நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு சிறப்பான வளர்ச்சியும் முதிர்ச்சியும் மறுமலர்ச்சியும் ஏற்படும் என்று வாழ்த்திக்கொண்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து நின்று ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். தூய ஆவியானவர் நம் அனைவர் மீதும் இறங்கி நம் அனைவரையும் சகோதரர் ஜான்சன் செக்யூர் அவர்களையும் அவர்களுடைய அந்த டீமில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். தூய ஆவியானவரே, அப்போஸ்தலர்கள் மேல் அக்கினி வடிவில் இறங்கி வந்தவரே, இதோ எங்கள் மேல் இறங்கி வாரும். அன்று சோம்பேறிகளாகவும் பலவிதங்களில் பலவீனர்களாகவும் இருந்த அந்த தேவ தூதர்களை அப்போஸ்தலர்களை நீர் அக்கினி வடிவில் இறங்கி வந்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஊக்கமூட்டி அவர்கள் வழியாக உம்முடைய செய்தி நீர் மனுக்குலத்திற்கு விடுத்த செய்தி பரவ நீர் உறுதுணையாக இருந்தது போல் இதோ உம்முடைய அருளாலும் ஆற்றலாலும் வழி நடத்துதலாலும் இந்த 3 நாட்களிலும் நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஊக்குவித்து எங்கள் மேல் உமது அருளை பொழிந்து எங்களுக்கு வேண்டிய எல்லாம் செய்ததற்காக அன்பு இறைவா தூய ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நீரே வழிநடத்தும். தொடர்ந்து எங்களுக்கு நீரே ஆன்ம பலத்தை கொடுத்தும் எங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மீகத்திலும் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு நோய்களை நீக்கி எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவருடைய வல்லமையினால் இயங்கிய எங்கள் ஆண்டவராக இயேசுவே உம்முடைய தூய ஆவியை எங்கள் அனைவர் மீதும் பொழிந்து எங்களை வழிநடத்தியறலும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் வானக தந்தையின் ஆண்டவராக இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.